நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையும் மாதமே ஆவணி மாதம். எப்பொழுதுமே தமிழ் மாதம் என்றாலே சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போனால் மட்டும்தான் அது தமிழ் மாதமே பிறக்கும். அப்போ இந்த ஆவணி மாதத்தின் மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா 31 நாட்கள். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணுங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் ஆவணி மாதத்தை நம்ம ஆவணி மாதம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தான் அவங்களுடைய முதல் மாதம். தமிழ் மாதத்தில் அவங்களுடைய முதல் மாதமாகவே அவங்க கருதுகிறாங்க. அவங்களுடைய தமிழ் மாதத்தை எந்த மாதமாக வைக்கிறாங்க? ஆவணி மாதத்தை வைக்காங்க. நம்ம சித்திரை மாதத்தை தான் முதல் மாதமாக வைப்போம். அப்போ ஒரு சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டு பேருமே வைக்கும். இவங்க சூரியன் ஆட்சி பெறுற இடத்துல வைக்காங்க, நம்ம சூரியன் உச்சம் பெறுற இடத்துல நம்ம தமிழுடைய முதல் மாதமாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயகர் இந்த மாதத்தில் தான் பௌர்ணமி சதுர்த்தி திதியில் விநாயகர் பிறந்தார். அப்போ சதுர்த்தி திதி பௌர்ணமி அன்னைக்கு விநாயகர் பிறந்த நாளாக மிகப்பெரிய கொண்டாட்டமாக, தமிழர்களுடைய எழுச்சி நாளாக, அதாவது இந்து மக்களுடைய எழுச்சி நாளாக விநாயகர் ஊர்வலம் நடக்கும். ஸோ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த மாதத்தில் பிறந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறத வச்சு நம்ம நடத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீ வாமனர் பிறந்த மாதமும் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் தான் வாமனர் அவதாரம் எடுத்தார் நம்முடைய பெருமாள். அதே போல் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். அப்போ இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓணம் கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வரும். அந்த நாள் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவ்வளவு மகிழ்ச்சியான தமிழ்நாட்டிலேருந்து கேரளா முதற்கட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மெயினாக நேர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. இந்த மாதத்தில் 31 நாட்களில் எத்தனை முறை நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்மா உறுதியாக, எவ்வளோ பெரிய கர்மா அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு மாற்றி அமைத்து வாழ்க்கையில் நம்முடைய பெருமாள் உங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் என்பது உண்மை. அப்போ வழிபாடில் இது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விநாயகரையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா விநாயகர் இப்போ தானே பிறந்திருக்காரு, இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்காரு. இப்போ விநாயகர் வழிபாடையும் அதிகமாக நீங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய முதல் கடவுள் விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தமிழ் மாதம் ஆவணி மாதத்தில் 2025 ஆவணி மாதத்தின் சிறப்புகள் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி என்று கருதுகின்ற சூரிய பகவான் 7ஆம் இடத்திலே அமரப்போகிறார். அவருடன் சேர்ந்து கேது அமர்ந்திருந்தாலும், ஆனால் சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் அமர்வது மூலமாக நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அவருடைய பார்வை டைரக்டாக, அதாவது சூரியனுடைய பார்வை சமசத்ம பார்வைன்னு சொல்லுவோம், 7ஆம் பார்வை. அந்த 7ஆம் பார்வை உங்களுடைய ராசியிலேயே கிட்டத்தட்ட இந்த 31 நாட்களும் விழப்போகுது. அப்போ இந்த 31 நாட்களில்
எத்தனை நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் மனதுக்குள்ளே கவலைகளை வைத்து கொண்டு, மனதுக்குள்ளே ஒரு போராட்டங்களை வைத்து கொண்டு, என்ன செய்யணும் தெரியல, எப்படி பண்ணணும் தெரியல, எது பண்ணாலும் இருட்டுக்குள் மாட்டிக்கொண்டது மாதிரி கவலைகளுடன் இருக்கிறீர்களோ, வருத்தத்துடன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், அந்த வருத்தங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு ஆற்றல் இந்த 31 நாட்கள். இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசி அன்பர்கள் அப்படியே ஒரு ஒரு மெழுகு பொம்மை மாதிரி அப்படியே அழகாக அற்புதமாக சிரித்த முகத்துடன் கவலைகள்லாம் காணாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளில் நீங்கள் செயல்படுவதற்கான பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் பல தடைகளை கொடுத்து வந்த உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி என்று கருதுகின்ற எதிராளிகள் இனிமே உங்களுக்கு அந்த தடைகளை கொடுக்க மாட்டாங்க, அந்த அழுத்தங்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு மனசுக்குள்ளேயே டிப்ரெஷன் ஆனீங்க பார்த்தீங்களா, அது மாறப்போகுது. நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த அத்தனை விதமான செயல்களுக்கும் ஒவ்வொரு செயல்களுக்குமே ஒரு ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இடம் விட்டு இடம் மாறி போகலாமா, வீடு மாறலாமா, வீடு எட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா, இதெல்லாம் உங்களுடைய மெயின் கேள்வியாக இந்த மாதத்தில் வரும். அப்போ இந்த கேள்விகளுக்கு கோச்சார கிரகங்கள் அடிப்படையாக, அதாவது உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு, ஆனால் உங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையாக நம்ம பார்க்கும்பொழுது உறுதியாக நம்முடைய கும்பராசி என்பர்கள் சொந்த வீடு கட்டி மாறுவதற்கான வாய்ப்பு. அதாவது இவ்வளவு நாட்களாக நாங்கள் வீடு கட்டுறதுக்கான எல்லாம் முயற்சி எடுத்துட்டோம், பால் காய்ச்சறதுக்கான டைம் இல்லை, இந்த ஆவணி மாதம் தான் நாங்கள் பால் காய்ச்சணும்னு சொல்லி கும்பராசி என்பர்கள் சொல்லுவீங்க. பல மாதம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் பால் காய்ச்சலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் முடியாது. ஆனால் இந்த மாதம் எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வீடு பால் காய்ச்ச போகிறீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு இயக்கத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க. அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துடைய சிறப்பே அதுதான். அப்போ சொந்த வீடு இல்லைன்னு வருத்தப்படுறவங்க உறுதியாக வீடு கட்டினவங்க சொந்த வீட்டுக்குள்ளே இப்போ போகிறதுக்கான ஒரு காலம். வீடு கட்டாமல் வீடு இல்லையேன்னு வருத்தப்படுற நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடிய அமைப்பு கிரக ரீதியாக ஏற்படுது. அதேபோல் நம்மளுடைய கும்பராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டம், துன்பம், கவலை சொல்லவே முடியாது. வெளிப்படையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தையும் உங்களுடைய அழுத்தத்தையும் நீங்கள் சொல்லுங்கன்னா, நீங்கள் சொல்லுங்குள்ளேயுமே உங்கள் மனசு வெடிக்குமோ இல்லையே கண்ணாடி வெடிச்சிடும். அவ்வளோ அழுத்தங்களையும் அவ்வளோ போராட்டங்களையும் தான் நீங்கள் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. இது 60% கும்பராசியில் திருமணம் முடித்த பெண்களுக்கு பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன், நம்மளை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிட்டோமா, அல்லது நம்ம தான் சரியாக இல்லையான்னு உங்களையே யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய பார்ட்னர் அற்புதமாக செயல்படுத்துவாங்க. ஆனால் உறுதியாக சொல்ல முடியுங்க, இந்த மாதம் அந்த செயல்களை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உங்களுடைய அதாவது சொல்கிறோம் தனி பெருமைன்னு சொல்லுவோம்ல, அந்த தனிப்பெருமை, தனி தகுதி மூலமாக நீங்கள் உங்களுடைய அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களை கஷ்டப்படுத்திய, உங்களை ஏமாற்றிய, உங்களை கூடவே இருந்து குளிப்பறித்த அத்தனை விதமான நபர்களுக்குமே ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சூரியனுடைய பவர் உங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும். எதிராளிகள் எல்லாமே ஓடி போயிடுவாங்க. இந்த மாதம் நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்கூட்டியே வாக்கை கொடுத்துப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை தடுமாற்றம் அடையக்கூடாது. நீங்களாக இருக்கணும். உங்களுடைய முழு மனசும்
இதுதான் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். அந்த பிளான் படி செஞ்சிட்டிங்கன்னா உறுதியாக நம்மளுடைய கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.